நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை ஒழுக்கம் என்றால் என்ன? மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. உங்களுடைய கடவுள் அழுது கொண்டிருக்கிறார். கடவுள் அழுது யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் காட் இஸ் க்ரையிங் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கேள்விப்பட்டிருந்தால் நல்லது. உங்களுடைய கடவுள் அழுது கொண்டிருக்கிறார். ஒழுக்கம், மரணத்திற்கு அப்பால் என்ன நடக்கும் அப்படின்ற சிந்தனைகள்லாம், மரணத்திற்கு அப்பால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் செத்ததுக்கப்புறம் எங்கே இருப்பீங்க, என்னவா இருப்பீங்க, நரகத்தில் இருப்போமா, சொர்க்கத்தில் இருப்போமா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு, நிறைய யூடியூப்பில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசும்போது நான் கேட்டிருக்கேன். நீங்கள் செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை சுற்றி ஒரு 10 பேர் அழுவாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உங்களை சுடுகாட்லேயோ இல்லை இடுகாட்லேயோ புதைச்சிட்டோ இல்லை எரிச்சிட்டோ அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க பார்க்க போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் அழுவாங்க. உங்கள் பசங்க என்ன செய்வாங்க, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, இல்லை உங்கள் மனைவியோ மக்களோ உங்களை சார்ந்தவர்களோ கொஞ்ச நேரம் அழுதுட்டு ஒரு 2 நாள் அழுவாங்க, ஒரு வாரம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். மரணத்திற்கு அப்பால் அப்படின்றதோட செத்தவனை போல திரி அப்படின்னு யாரோ ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா பேர் தெரியல, மறந்துடுச்சு. செத்தவனை போல திரி. நீங்கள் செத்துட்டா எப்படிலாம் நடக்குமோ அதை நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே பண்ணி பார்த்தீங்கன்னா செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட உரிமை பொருட்கள், உங்களுடைய புழங்கும் பொருட்கள், உங்களுடைய வீடு வாசல், நீங்கள் நெருக்கமாக வச்சிட்ருக்க பொருட்கள், இவை எல்லாத்தையும் மற்றவங்க தொடும் பொழுதோ மற்றவங்க பயன்படுத்தும் பொழுதோ எல்லாமே உங்களுக்கு வலிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இப்போ அதை அனுமதிச்சிட்டிங்கன்னா செத்ததுக்கப்புறம் என்னவா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிடும். செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் நீங்கள் வச்சுட்டுருக்க எல்லா பொருட்களையும் மற்றவங்க பயன்படுத்துவாங்க. எல்லாமே மற்றவர்களுடையதாக மாறிடும். உங்களுடைய பொருட்கள் எல்லாமே மற்றவர்களுடைய உரிமை பொருளாக மாறிடும். அதை இப்போவே நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா, இருக்கும் பொழுதே அதை பகிர்ந்தீங்கன்னா, இருக்கும்பொழுதே எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அதை உருவாக்குனீங்கன்னா, அதை ஒழுங்கான முறையில் அனுபவித்து நீங்களும் மற்றவர்களுக்குமான ஒரு பயன்பாட்டு பொருளாக மாற்றினீங்கன்னா, நீங்கள் செத்ததுக்கப்புறம் எப்படி வாழலாமோ அந்த வாழ்க்கையை இப்போவே வாழ்ந்துடலாம். மறுமை வாழ்க்கை உங்களுக்கு காட்டப்படும். உங்களுடைய வீடு வாசல், உங்களுடைய பணம், நீங்கள் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் அதில் கைப்படாமல் உங்கள் கையை மட்டும் படணும்னு விரும்பி ரொம்ப நெருக்கமாக உங்களுடைய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கீங்களோ, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு அதை பகிர்ந்துருங்க. அப்போது நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இந்த உலகப் பொருட்களும் இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைத்தவைகளும் என்னவாகும்னு நீங்கள் கண்ணை திறந்து பார்த்துட்டிங்கன்னா செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், மரணத்திற்கு அப்பால் என்ன நடக்கும், நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் பெரிய கதைகளையோ இல்லை ஆன்மீக விளக்கங்களையோ உங்களுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு பயன்படாது. இப்போது உங்கள் கையில், உங்கள் கண்ணில், உங்கள் காதில் கேட்குறது இந்த உலக ஓசைகளும் இந்த உலக நிகழ்ச்சிகளும் மட்டும்தான். மற்றபடி செத்ததுக்கப்புறம் நீங்கள் என்னவானாலும் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அதை பற்றி கவலை உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க, இங்கே இருப்பீங்கன்றதெல்லாம் வேண்டாம். செத்ததுக்கப்புறம் மறுமையான வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னா வேதங்களில் இப்போ இருக்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தால் போதுமானதுன்னு தான் போட்டிருக்கே தவிர,
செத்ததுக்கப்புறம் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்க வாழ்க்கையை ஒழுங்காக நீங்கள் செத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் இந்த உலகப் பொருட்கள் ஆகுமோ அதை இப்போவே நீங்கள் செய்துட்டிங்கன்னா மரணம் சுகப்பானதாகவும் மரணம் கொண்டாட்டமானதாகவும் உங்களுக்கும் மற்றவங்களுக்குமானதாக மாறும். உங்களுடைய உலகப் பொருட்கள் எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு முதல்ல உலகப் பொருட்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாகவும் எளிதில் பயன்படுத்தக்கூடியதாகவும் ஈஸியாக அனுமதிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய பொருட்கள் இருந்துச்சுன்னா இந்த உலகம் உங்களுடைய இறப்புக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆகுன்றத உங்களுடைய கண் இப்போவே பார்த்துருச்சுன்னா உங்களுடைய இறப்பும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொண்டாட்டமாய் மாறும். இதெல்லாம் செய்ய முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீக சம்பந்தமாக ஆன்மீக ரீதியாக உங்களுடைய மரணத்திற்கு அப்பால் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இதை செய்தீங்கன்னா உங்களுடைய மறுமை வாழ்க்கை உங்களுடைய இறப்பிற்கு பிறகு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்களா நரகத்தில் இருப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் சமாதானமாக இருப்பீங்கன்றது மட்டும் உறுதி. நீங்கள் இறக்கும் பொழுதும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தோடு இறப்பீர்கள். இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மனம் வலிக்கும். எல்லாத்தையும் செய்து பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லாமே நீங்கள் உங்களுக்காக படைச்சிக்கினது இல்லை. வானமும் பூமியும் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டு இருக்கும் எல்லா பொருட்களும் இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவன்றது நீங்கள் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று படைச்சிருக்குது. அதெல்லாம் உங்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கியிருக்கு. அது எல்லாவற்றையும் எல்லோரும் பயன்படுத்துவதற்காக அனுமதித்திருக்கிறது. அதே மாதிரி நீங்களும் உங்களை சார்ந்திருக்கும் எல்லா பொருட்களையும் உலக பொருட்களை முதல்ல உங்களோட பொருட்களை எல்லாருக்கும் பகிர்றதுக்கோ இல்லை எல்லாரும் பயன்படுத்துறதுக்கோ எல்லாரும் அதை அனுபவிப்பதற்கோ கொஞ்சம் வழிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு மரணம்னா என்னன்னு தெரியும். உங்களால் முடியுதான்னு பாருங்கள். இல்லை அதை அனுமதிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய மனநிலையை கவனித்து பாருங்கள். இதை செய்தால் தான் மரணத்திற்கு அப்பால் என்ன இங்கே நடக்கும், மரணத்திற்கு அப்பால் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் இதை எதையுமே ரியலைஸ் பண்ணாமல் உலகப் பொருட்களை கட்டி இறுக்கி பிடித்து கொண்டு அதன் வழியே உங்களுடைய கண்களையும் காதுகளையும் நீட்டிக்கொண்டு அதன் வழியே உங்கள் வாழ்வை நகர்த்தலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க வரைக்கும் இந்த ஆன்மீகம்ன்றது உங்களுக்கு கிடையாது. ஆன்மீகன்றது எல்லாருக்குமானதான்னா இல்லை. யார் லேசாக இருக்காங்களோ அவங்களுக்கு, யாருடைய மனம் லேசாக இருக்குதோ அவங்களுக்கானது தான் ஆன்மீகம். யாருடைய மனம் கனமானதாகவோ யாருடைய மனம் பொருளை பற்றி கொண்டோ யாருடைய மனம் எல்லாவற்றையும் தன்னகத்தே வைத்து கொண்டு இதெல்லாம் எந்துன்னு பரிதவிச்சுன்னு இருக்கோ அவங்களுக்கானது கிடையாது ஆன்மீகம். அதுக்கு அதை தேடுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அது ஒரு இமேஜினேஷன் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த குப்பையில் நீங்கள் ஊறிக்கலாம், அந்த குப்பையை எடுத்து பூசிக்கலாம், அந்த குப்பையை கட்டி இழுத்து வச்சுக்கலாம். ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. இந்த உலகம் தவறு கிடையாது. இந்த உலக பொருட்களோ பணமோ தவறு கிடையாது. அது குப்பையும் கிடையாது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மாறும். சாதாரண விஷயங்களை எல்லாமே எல்லாத்துக்குமானது அப்படின்னு புரிஞ்சுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியாக கடவுள் என்ன சொன்னார், செத்ததுக்கப்புறம் என்னவாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம். செத்ததுக்கப்புறம் உங்களுடைய உலகப் பொருட்களும் உங்களுடைய உடைமைகளும் உங்களுடைய மக்களும் என்னவாக இருப்பாங்களோ அதை இப்போது அனுமதித்து பாருங்கள். புரியுதுங்களா? நீங்கள் இல்லைன்னா என்னென்னலாம் இங்கே உங்களுடைய பொருட்கள் சூறையாடப்படுமோ, யாரோ அதில் கை வச்சு அனுபவிப்பாங்களோ அந்த மாதிரி இப்போவே அனுமதித்து பாருங்கள். அனுமதிச்சுன்னா நீங்களாக போய் வாலண்டியராக எதையும் பண்ண வேணாம். யாராச்சும் பயன்படுத்தட்டும்னு அமைதியாக இருங்க இந்த உலகப் பொருட்களை. அதனால் மரணத்திற்கு அப்பால் இந்த உலகத்திலையும் உங்களுடைய பொருட்களிலும் என்ன நடக்கும் என்பதை இப்பொழுதே பார்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மரணத்தை பற்றி உங்களுக்கு பெரிய பிரச்சனையே மரணத்தை பற்றியான பயமும் மரணமே அடையக்கூடாதுன்ற விஷயமும் எதன் அடிப்படையில் அமையுது அப்படின்னா இந்த உடைமை பொருட்களை அடிப்படையாக வச்சு தான். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுறோமே அப்படின்றதுனால மட்டும்தான். ஏன்னா இதை நீங்கள் சரியாக அனுபவிக்காததன் காரணமாக இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுறோமே அப்படின்றதுனால மரணம் எப்படி ஒரு பிறப்பு ஒரு நிகழ்வோ மரணமும் இன்னொரு பிறப்பு. இங்கான மறைஞ்சிருவோம், வேறு ஒரு பிறப்பு இருக்குது. அதனால் இந்த உடைமை பொருட்களும் உங்களை சுற்றி இருக்கும் உடைமைகளும் உங்களை சுற்றி இருக்கும் மக்களை விட்டு போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே தவிர செத்து போகிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு இதெல்லாம் விட முடியல அப்படின்றது தான் பிரச்சனை. அதனால் உயிரோடு இருக்கும்போதே நம்ம நல்லா இருக்கும் போதே எல்லாத்தையும் விட்டு பாருங்கள். விட்டு பார்த்து உங்களுடைய மனநிலையும்
இறுக்கமும் இல்லை மன சுதந்திரமும் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கலன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதனால் மரணத்திற்கு அப்பால் அப்படின்றத இப்படி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய கடவுள் அழுது கொண்டிருக்கிறார். கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இங்கே இருக்க உங்களை சுற்றி இருக்க ஏதோ ஒரு பிரபஞ்சமோ இல்லை நீங்கள் வச்சுட்டு இருக்க ஏதோ ஒரு பேரோ என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாமே எந்து தான், இங்கே இருக்கிற எல்லா புகழும் எனக்கு மட்டும்தான், நான் தான் இது எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன், என்னை மாதிரி அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லை, என்னை மாதிரி அருள் புரியறதுக்கும் யாரும் இல்லை, நானே எல்லாத்த பற்றியுமான தீர்ப்பை எழுதுகிறவன் அப்படின்னு அது சொல்லியிருக்கு. அதை பற்றி அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த 3 தான் சொல்லியிருக்கு. நான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன், எல்லாமே எந்து தான், என்னை மாதிரி அன்பு காட்டுறதுக்கும் என்னை மாதிரி நீ கேட்டதை கொடுக்கறதுக்கும் இங்கே ஆளே கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் தான் எல்லார் மேலேயும் தீர்ப்பு எழுதுறதுக்கான சரியான ஆள். ஏன்னா எல்லாருடைய மனதை எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க என்னென்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்க வெளியில் என்ன பேசுகிறாங்க, உள்ளுக்குள்ளே என்னவா இருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எல்லார் மேலேயும் தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு எதுவும் கிடையாது, எல்லாமே எந்து தான், நீங்கள் என்கிட்ட கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரி இரக்கமுடையவனும் என்ன மாதிரி அருள் புரிகிறவனும் யாரும் இல்லை அப்படின்னு அது சொல்லிடுச்சு. உங்களுடைய கடவுள் அழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது சதா காலமும் அழுது கொண்டே தான் இருக்கிறது. ஏன்னா இந்த 3 அது சொல்லிடுச்சு, என்கிட்ட கேட்டுக்கோ, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்டுக்கோ, நான் மன்னிச்சிடுறேன், என்ன மாதிரி உனக்கு அன்பு காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எல்லா புகழும் எனக்கு தான், எல்லாமே எந்து தான், வேணுன்னா என்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் நம்ம அறிவின் காரணமாக நமக்கு கிடைத்த இந்த உலக பிரகிதியிலிருந்து கிடைத்த அறிவின் காரணமாக அந்த அறிவின் பின்னே சென்று எல்லாவற்றையும் நம்மளால் சாதிச்சிக்க முடியும், எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம அறிவை நம்பி அதன் பின்னே சென்று நம்முடைய இருப்பை நாசம் செய்து அதை அடமானம் வைத்து அதை அழுக வைத்து கொண்டிருக்கிறோம். அது அழுது அழுகி போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கான நிம்மதியும் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் நீங்கள் எவ்வளோ தான் உலகப் பொருட்களை தேடி எவ்வளோ தான் பெரிய உயரத்துக்கு போய் சென்றாலும் நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணதாகவே உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட குறையாவே இருக்குது. நீங்கள் என்ன தான் பொருட்களை பயன்படுத்தி இந்த உலகப் பொருட்களை அனுபவித்து உலகப் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நீங்கள் தர்மம் செய்து எது பண்ணாலும் நீங்கள் உங்கள் சுயத்திலோ உங்கள் இருப்பிலோ நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எதையோ ஒன்றை இழந்து விட்டதைப் போலவே எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஃபுல்ஃபில் ஆக மாட்டீங்க, முழுமை அடையாது. அரைகுறையான வாழ்வும் அரைகுறையான மனமும் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர முழுமைன்றது கிடைக்காது. அதனால் உங்களுடைய கடவுள் அழுது கொண்டிருக்கிறார். அந்த அழுகையை சிரிப்பாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த அழுகையை அமைதியாகவும் சாந்தமாகவும் சமாதானமும் மாற்றுறது உங்களை உற்று நோக்குதலில் தான் இருக்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் சொன்னால் ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா உலகம், இந்த சமுதாயம் வேறு விதமான சட்டதிட்டங்களையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் உங்களுக்கு அளித்திருக்கிறது. அதை கடைப்பிடித்து அதை உண்மைன்னு நீங்கள் நம்பி அதை செய்துட்ருக்க வரைக்கும் இந்த உலகப் பொருட்களும் அதிகாரமும் பணமும் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீங்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க. அப்போ அதெல்லாம் செய்யக்கூடாதான்னா அதெல்லாம் செய்யணும் தான், ஆனால் நோக்கம் நீங்கள் தான். அதெல்லாம் சாதாரண முறையில் ஒரு அனுபவிக்கின்ற முறையில் நீங்கள் அதெல்லாம் செய்து அதெல்லாம் பெற்றுக்கலாம். நீங்கள் நல்லா பெரிய வாழ்க்கையை கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் முதலில் இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் கடவுளோட நியதி. இங்கே இருக்கிற எல்லாமே அவர் படைத்தது தான். அதை நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு அது உங்களோட எதுன்னு நினச்சின்னு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இறப்பு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடும். உங்களுடைய மரணம் எல்லாவற்றிற்குமான பதிலை கொடுத்துவிடும். ஏன்னா நீங்களும் அதுவால் படைக்கப்பட்டதுன்னு தான் உங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் ஒரு தனியால் இதெல்லாம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களால் கொஞ்சமாக சாப்பிட முடியுமே தவிர, கொஞ்சமாக ட்ரெஸ் போட்டுக்க முடியுமே தவிர, கொஞ்சமான இடத்துல படுத்துக்க முடியுமே தவிர, எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தான். கொஞ்சமாக தான் மூச்சு காற்று எடுத்துக்க முடியுமே தவிர, கொஞ்சமாக தான் வெயில் அனுபவிக்க முடியும், கொஞ்சமான தண்ணியில் தான் குளிக்க முடியும்.
எல்லாமே உங்களுக்கு குறைவு தான். இங்கே இருப்பது எல்லாமே எல்லாருக்குமானது அப்படின்னு புரிஞ்சுங்க. உங்களுடைய தேவைகள் போக உங்கள் கையில் இருக்கிற மிச்சம் இருக்குல்ல, அந்த மிச்சம் உங்களுடையது அல்ல. வாழ்க்கை ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, சரி அந்த மிச்சத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்ககிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கிடும். கடவுளுக்கு டேக்ஸ் கட்டுறது தான். புரியுதுங்களா? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இப்போது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் காதுகளில் விழப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த கிளாஸ் நல்ல கிளாஸு, இவர் சூப்பராக பேசுவார் அப்படி இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ இறை நீதி உங்கள் காதுகளில் ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எழுந்து வந்துட்டீங்க, 3 மணிக்கு எழுந்துட்டீங்க, எழுந்து இதை கேட்டுன்னு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் செய்யணும் தான். இப்போ இதில் 20 பேர் இருக்கீங்க அப்படின்னா, இந்த 20 பேர் நீங்கள் செய்யணுன்றதுக்காக தான் இதை சொல்லுது. 3 மணிக்கு காலையில் எழுந்து எல்லாரும் வந்து உட்காந்துன்னு இதெல்லாம் கேட்குறீங்கல்ல, உங்கள் காதில் இது நான் விழ வைக்கல, நான் உங்களை எழுப்பலை, நீங்களாக எழுந்துக்கினீங்க, நீங்களாக இது உள்ளே வந்திருக்கீங்க, உங்களுக்கான வார்த்தைகள் பகிரப்படுகிறது. நான் பேசலை இதை. புரியுதுங்களா? நான் பேசலை, பேசுது ஏதோ ஒன்று. வார்த்தைகளை நீங்கள் வடிவமாக பார்க்க முடியாது. அதனால் நான் பேசலை, உங்களுக்கான வார்த்தைகள், இன்றைக்கான வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கிளாஸு ஃப்ரீ கிளாஸ் தானே, நம்ம போய் உக்காந்துக்கலாம், இல்லை தூங்கிடலாம், ஏதோ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏதோ 2 வார்த்தை நம்ம காதில் கேட்டு நல்ல வார்த்தை கேட்கட்டுமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் இது ஃப்ரீ கிளாஸ்லாம் கிடையாது. நீங்கள் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்த கிளாஸ் உங்களை கழுவும், உங்களோட தீமைகளை கழுவும். இது ஃப்ரீ கிளாஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இது ஃப்ரீ கிளாஸ் இல்லை. இதற்கான எல்லா விதமான நீங்கள் இந்த கிளாஸ் வந்ததுக்காக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்கிற மாதிரியான நிலை இது ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஃபீஸ் வாங்கி கிளாஸ் நடத்துறது இல்லை இது. இது உலக மக்களுக்கான பங்களிப்பு. உங்களை நான் வந்து எல்லா மக்களுக்குமான பங்களிப்பை செய்யறதுக்கான என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தின்னு இருக்கேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த ஃபீஸை வந்து நான் வாங்கிக்கிறது இல்லை. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது இதுக்கான ஃபீஸாக மாறிடும் அது. புரியுதுங்களா? இதெல்லாம் உங்கள் காதில் விழுந்துருச்சுல்ல, இதெல்லாம் நீங்கள் செய்தாக வேண்டியது அப்படின்னு உங்களுக்கான கட்டளை பிறப்பிக்கப்படுது. இல்லைன்னா நீங்கள் 20 பேர் மட்டும், இப்போ இங்கே எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, 6.5 கோடி பேர் இருக்காங்க. எங்கள் மலேசியாவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, இல்லை எந்தெந்த ஊர்லேயோ இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் காதில் வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் வந்து விழுதில்ல. அதனால் நீங்கள் இதை பார்த்துங்க. யாருக்கு கடவுள் வந்து துன்பம் தருவார் தெரியுமா? அவராகவே தருவார். ஏன் தெரியுமா? நல்லது தெரிஞ்சிட்ட பிறகும், இப்போ உங்களுக்கு நல்லது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும், உங்களுக்கு நல்லது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும், அதை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தான் துன்பம். நம்ம எல்லாரும் துன்பமாக இருக்கிறோம்ல, ஏன் தெரியுமா? நம்மளாம் கெட்டவங்க கிடையாது. நம்மளுக்கு துன்பம் வருதில்ல, நம்மளாம் கெட்டவங்க கிடையாது. நம்மலாம் கடவுளை நம்பாதவங்க. கடவுளை நம்பாதவங்க அப்படின்றவங்க யாருன்னா, அவங்கள நம்பிக்காதவங்க தான் கடவுள். அதாவது அவங்கள நம்பிக்காதவங்க தான் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. புரியுதுங்களா? கடவுளை நம்புறதுன்னா, இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண சொல்கிறோம், இல்லை எதனா கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதி எங்கே போனாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே தான் வேண்டிக்க முடியுமே தவிர மைக் வச்சு என்னோடய வேண்டுதல் இதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனைகளை தெளிவாய் சொல்லும் பொழுது அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் வேணுனாலும் கண்ணை மூடி உங்களுக்குள்ளே தான் பேசிக்க முடியுமே தவிர, கண்ணை திறந்துனோ இல்லை வெளிப்படையாக சத்தமாகவோ உங்களால் உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்ல முடியாது. யாருன்னா அது சொல்லி கொடுத்துருக்குமா, சாமி கும்பிடுப்பா அப்படின்னா எல்லோரும் கண்ணை மூடி மௌனமாக தான் சாமி கும்பிட்றாங்களே தவிர, யாருன்னா குழந்தைங்களுக்கு சொல்லியாக கொடுத்துருக்குறோம்? கத்தி பேசலாம்னு சொல்லி அதுவே பேசணும்ல, ஏன் பேச மாட்டுது? புரியுதுங்களா? அதனால் வந்து இதெல்லாம் உங்கள் காதில் விழுது, இதெல்லாம் செய்யணுன்றது தான் உங்களுக்கான கட்டளை. நான் சொல்லலை இதை, நீங்களாம் வந்து கேட்டுக்கினீங்க, அவ்வளோதான். அதனால் இது வந்து எல்லா கிளாஸ் மாதிரியும் ஏதோ ஒரு சாதாரண கிளாஸாக நினச்சிடாதீங்க. இது ஃப்ரீ கிளாஸு, ஜாலியாக போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் காதில் விழுந்த எல்லா விஷயங்களும் உங்கள் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உங்கள் மனம் உங்களை சும்மாவே விடாது, இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே ஒலிக்க வைத்து கொண்டே இருக்கும். அதனால் சாதாரணமான வாழ்க்கையை வாழும்பொழுது மரணத்திற்கு அப்பால் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய கடவுளை நீங்கள் சதா காலமும் அழுக வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். சிரிப்புன்னு ஒன்று அதுக்கு தெரியவே இல்லை.
கடவுள் நீங்கள் கும்பிட்ற மேக்ஸிமம் ஆஃப் த கடவுள் கோபமாக இருக்குது, அழுவுது, சர்ச்சுக்கு போனால் ரத்தம் ஊற்றுது. புரியுதுங்களா? இங்கே இந்து மதத்தில் பார்த்தா சாமிலாம் கோபமாக இருக்குது, இல்லைன்னா காசு தருது, ஏதோ பண்ணுதுங்க தவிர கோபமான சாமிகள் கூட நிறைய இருக்குங்க. புரியுதுங்களா? வருத்தப்பட்ட சாமிகள் அப்படின்லாம் தான் நம்ம கும்பிட்டுன்னு இருக்கோம். இப்போ இயேசு பார்த்திங்கன்னா சிலுவையில் அரைஞ்சி ரத்தம் ஊற்றி மூஞ்சி உடம்பு ஃபுல்லாக ரத்தமும் சதையுமாக வெட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அவரே கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் நம்மளோட வாழ்க்கையை நலமாக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவர் சரிப்படுத்துவார்னு தெரில. ஏன்னா அவரே சிலுவையில் தான் தொங்க விட்ருக்காங்க. அந்த சிலுவை பாடில் தான் அவரை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் மக்களை நம்ம இந்த மாதிரி தான் மதங்கள் பயன்படுத்தின்னு இருக்குது. ஒரு கஷ்டப்படுற சாமிக்கிட்ட போயிட்டு சிலுவையில் தொங்கின்னு இருக்கிறவர்கிட்ட போய் சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சாமி வைக்கலாம்ல, வைக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சா நீங்கள்லாம் சந்தோஷமாக ஆகிடுவீங்கள்ல, அதனால் அவங்களுக்கு சிரமமாகிடும். மதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழலும். இந்த ஒரு கட்டமைப்பு இடிக்கப்படும். அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஒரு கடவுள் சீரியஸாக இருக்கிற மாதிரியும், அவர் சிரிக்கவே தெரியாத மாதிரியும், அவர் வருத்தத்திலே இருக்கிற மாதிரியும், அவரை கஷ்டத்திலே வச்சுன்னு இருக்கிற மாதிரியுமான பிம்பங்களும் ஃபோட்டோ தான் நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. கோபமாக, ரொம்ப சிரமமாக, எல்லா சாமியும் கையில் வேலும் கம்பம் பாம்பம் ஏதோ ஒன்று வச்சுன்னு இருக்குது. எதுக்கு வச்சுன்னு இருக்குன்னே தெரில. எதுக்கு அதெல்லாம் வச்சுன்னு இருக்கணும்? வேலை எதுக்கு வச்சுன்னு இருக்கணும் தெரில. சூளம் எதுக்கு வச்சுன்னு இருக்கணும் தெரில. ஆனால் அதெல்லாம் வச்சுன்னு இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு தத்துவங்களை எழுதி வச்சுக்கின்னு அதெல்லாம் அது வச்சுன்னு இருக்குதுன்னு நம்ம வேறு நம்பின்னு இருக்கிறோம். சாமி எது நினச்சாலும் நடக்கணும்ல. இந்த மொத்த பிரபஞ்சமே அதோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது யார் அதை துன்பப்படுத்திட முடியும்? எதுக்கு அதுக்கான பாதுகாப்புக்கான கருவி? கடவுளுக்கு பாதுகாப்புக்கான கருவி எதுனா தேவைப்படுதா? அட்லீஸ்ட் இப்போது முன்னாடி வேல் கொம்பு சூழலாம் வச்சுருந்தாங்க பாதுகாப்புக்கு. அட்லீஸ்ட் இப்போ துப்பாக்கியாச்சும் அப்டேட் பண்ணியிருக்கணும். அதுவும் கிடையாது. ஆனால் நம்ம அதையும் நம்பிப்போம். அதை அனலைஸ் பண்ணவும் நம்மளுக்கான தைரியங்கள் நம்மக்கிட்ட கிடையாதுன்றது தான் உண்மை. புரியுதுங்களா? இந்த உலகத்தையே படைத்த எல்லா மக்களோட குறைகளையும் கேட்டு நிவர்த்தி செய்கிற சாமிக்கு எதுக்கு பாதுகாப்பு கருவிகள்? எதுக்கு தெரில. இதெல்லாம் நீங்கள் தான் சிந்திச்சு பார்த்துக்கணும், யோசித்து பார்த்துக்கணும். அப்போது இதெல்லாம் உண்மையான நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்குள்ளே இருந்து வெளியில் வர முடியும். உங்களுடைய நம்பிக்கைகளை உடைச்சி வெளியில் தெளிவான பார்வையை உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாத வரையும் உங்களுடைய கடவுள் அழுது கொண்டு தான் இருக்கிறார். உங்களுடைய இருப்பை நீங்கள் சதா காலமும் கண்ணீரில் மிதக்க விடுகிறீர்கள். காட் இஸ் கிரையிங். உங்களுடைய கடவுள் அழுது கொண்டே தான் இருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு புரியாத வரைக்கும், நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்கும், உங்களுடைய பொருட்களை மற்றவங்க கை வைக்கும்போது உங்களுக்கு வலிக்குது இல்லை? உங்கள் வீட்டில் ஒரு 10 பேரை தெரியாதவங்களை விட்டு உங்களுடைய எல்லா ரூமு, பாத்ரூமு, கிச்சனெல்லாம் ஆளை விடுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு மனம் வலி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாதாரணமாக இருங்க. இந்த உலகம் உங்களுக்கானதும் மற்றவர்களுக்குமானதும். அப்போ உங்களுக்கு தெரியும் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு. அதனால் இந்த ஆன்மீகம் உலகம் சொன்ன நான் நரகத்துக்கு போயிடுவேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன் இப்படின்ற கதைகள் எல்லாம் கதைகள் தான். அது கதைகள்னு வந்துருங்க. அது எந்த உண்மையும் கிடையாது. புரியுதுங்களா? எந்த உண்மையும் கிடையாது. அப்போது நரகம் மட்டும்தான் ரொம்ப வழியணுமே தவிர யாருமே இது வரைக்கும் நீங்கள் யாருன்னா ஒரு நல்லவரை பார்த்துருக்குறீங்களான்னா இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் உங்ககிட்ட குறை இருக்குது. அப்போ யார் தான் நரகத்துக்கு போகிறது? யார் தான் சொர்க்கத்துக்கு போகிறது? யார் தான் சொர்க்கத்துக்கு போகிற தகுதியானவங்க? சொர்க்கத்துக்கு போகிற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு நீங்களாம் கேட்டு பார்த்துருங்க. எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்? நாங்கள் போய் என்ன பண்ண போகிறேன்? இங்கே ஒழுக்கமாக இந்த உலக நடவடிக்கைகள், உலக நடைமுறைகளெல்லாம் நான் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் நல்லது, அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா? நரகத்தில் தானே ஜாலியாக இருப்பாங்க எல்லோரும். உங்களுக்கு இந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்த நகர நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, நரக நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, நிறைய டிவி பார்க்கக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, ஏதோ ஒன்று சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதுதானே ஏதோ இங்கே சந்தோஷமாக இருந்தால் நரகம் அப்படின்றது தானே. இந்த உலகத்து போதையில் சிக்கிட்டக்கூடாது அப்படின்றதுலாம் தான் நரகம்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களாம் நரகத்தில் தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு யாரா தெரியுமா? உங்களுக்கு எதுவும் தெரியாது. இவர் நரகத்தில் தான் இருப்பார் அப்படின்னு உங்களால் யாருன்னா சொல்ல முடியுமா? இல்லை இவர் சொர்க்கத்தில் தான் இருப்பார்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எல்லாமே உங்களுக்கு கட்டப்பட்ட கட்டுக்கதைகளாகவும் அதை நம்பியவர்களாகவும்
அதை நம்பி நகர்பவர்களாகவும் தான் நம்ம இருக்கிறோமே தவிர, இதை நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்கணும்ல. எதுக்கு நான் சொர்க்கத்துக்கு போனேன்? அங்கே போனால் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் இங்கு இருக்கிறது. உங்கள் மனம்தான் சொர்க்கமாகவும் நரகமாகவும் சதா காலமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நரகம்னா மனம் வலிக்கிறது தான் நரகம். சொர்க்கம்னா லேசாக இருக்கிறது. நீங்கள் லேசான மனநிலையை எப்பொழுதெல்லாம் பெறுகிறீர்களோ, அது பெறுவது இல்லை, அதுதான் உங்களுடைய இயல்பு. உங்களுடைய இருப்பை எப்பொழுது அடைகிறீர்களோ அதுதான் சொர்க்கம். இல்லைன்னா எப்படின்னா, நீங்கள் தூக்கத்தில் எப்படி கனவை காண்கிறீர்களோ அதே போல் உங்களுடைய இருப்பும் இருக்கும். அவ்வளோதான் இறப்புக்கு அப்புறம். அதனால பெரிய ஆன்மீக விளக்கங்களும் இறப்புக்கு அப்புறம் எனக்கு இப்போ நீங்கள் என்ன ஒழுங்காக இருக்கிறீங்கன்னு பாருங்கள், இப்போ என்னவா நீங்கள் இருக்கிறீங்கன்னு பாருங்கள், இப்போ என்னோடய மனநிலை என்னவா இருக்குதுன்னு பாருங்கள், இப்போ என்னால் ஏதாச்சும் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள், இப்போ என்னோடய குடும்பத்தை என்னால் ஒத்துக்க முடியுதான்னு பாருங்கள், அவங்களோட குறைகளை என்னால் ஒத்துக்க முடியுதான்னு பாருங்கள், என்னோடய மனநிலை சமாதானத்தோடு இருக்குதான்னு பாருங்கள். எதுவுமே பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் மரணத்துக்கு பிறகு நான் எங்கே போயிடுவேன், அங்கே போயிடுவேன். நீங்கள் சொர்க்கத்துக்கு போனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே போயும் குறை தான் பேச போகிறோம். அங்கே போய் என்ன உங்களுக்கு டெய்லி சோறு எல்லாம் நல்லதாக கிடச்சிருமா? இங்கேயும் அதானே உங்களுக்கு கிடைக்குது. அதனால் சொர்க்கம்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று, நரகமும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய கடவுள் சதா காலமும் அழுது கொண்டு தான் இருக்கிறார். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. உங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சும்மா ஏதோ நேரம் கிடைக்குது, காலையில் நல்லாயிருக்கும் நம்ம பேசலாம் அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் காலையிலேயே உங்களுக்கான ஆராய்ச்சி செய்வதற்கான கொஸ்டின்ஸு. நீங்களே உங்களை ஆராய்ச்சி செய்துங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் யாரையோ கிண்டல் பண்ணுறதுக்கோ இல்லை மதங்களை கிண்டல் பண்ணுறதுக்கோ இல்லை. நீங்கள் சரியாக இருக்கீங்களான்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கேள்வி, அவ்வளோதான். மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மதங்கள் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக இருக்கட்டும், கூட்டங்கள் சேரட்டும், அதை பற்றி எனக்கு யாரையும் நான் எதிர்ப்பதற்காக இல்லை. இந்த 21 பேருக்காகவோ இல்லை இந்த 22 பேருக்காகவோ பேசுகிறேன், அவ்வளோதான். இந்த 22 பேரில் நீங்கள் மாறினீங்கன்னா நல்லது. புரியுதுங்களா? எனக்கு கூட்டமாக மாற்றணும், இந்த உலகத்தையே மாற்றணுன்ற எந்த ஐடியாலஜியும் எந்த அஜெண்டாவும் என்கிட்ட கிடையாது. வந்திருக்கிறவங்களுக்காக பேசுகிறேன் நான். புரியுதுங்களா? நீங்கள் மாறினீங்கன்னா நல்லது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு ஆன்மாவுக்கு உதவி செய்தாலே போதுமானது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் உதவி செய்த மாதிரின்னு வேதங்கள் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக அனலைஸ் பண்ணுங்கள். இந்த உலகம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் எல்லா விஷயங்களும் வியப்பூட்டுவதாகவும் ஈர்ப்பு தன்மை உடையதாகவும் இருக்குமே தவிர அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் பயன்படாது. உங்களுடைய கடவுளை கொஞ்சமாச்சு சிரிக்க வைங்க, கொஞ்சமாச்சு ஆனந்தத்தில் ஆழ்த்துங்க. உங்கள் கடவுளை அழ வச்சுன்னு இருக்காதீங்க. புரியுதுங்களா? அதனால் இறப்புக்கு அப்பால்னா இருக்கும் பொழுதே நீங்கள் செத்ததுக்கப்புறம் உங்களுடைய உலக பொருட்களும் உலக உடைமைகளும் என்னவாக மாறுகிறது அப்படின்றத கண்ணை திறந்து பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா இறப்பு உங்களுக்கு கிடச்சிச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வாழ்வு உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோம், நம்ம போய் எல்லாத்தையும் எல்லோரும் கொடுக்கணும் அப்படி இல்லை. சாதாரணமாக எல்லாருடைய செயல்களையும் அப்படியே ஒத்துக்குங்க. அவங்கவுங்க இயல்பில் அவங்கள விடுங்க. புரியுதுங்களா? அதுவே பெரிய மரண போராட்டமாக இருக்கும், நித்திய மரணமாக இருக்கும் உங்களுக்கு. மற்றவங்கள ஒத்துக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். மற்றவங்கள நீங்கள் ஒத்து பாருங்களேன். உங்ககிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா முதல்ல கேட்டு பாருங்கள் அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு. உங்களை கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசட்டும், உங்களை நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசட்டும், எதை வேணாலும் பேசட்டும். உங்கள் வாய் பேச துடிக்குதா இல்லை அமைதியாக இருக்குதான்னு பாருங்கள். பேச துடிக்கும். எப்போ நேரம் கிடைக்கும் அவங்க நிறுத்துவாங்க, நம்ம பேசுவோன்னு. முதல்ல அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டு சும்மா இருங்க. நீங்கள் பதிலாக எதுவும் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. எல்லார் பேசுகிறதையும் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கோ இல்லை உங்கள் வாழ்வை சிறப்பாக்கிறதுக்கோ எந்த ஒரு மண்ணும் நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விருப்பங்களால் நிறைவேற்றி கொள்வதற்காக சும்மா இருங்க. என்ன வேணுமோ வேணும், அவ்வளோதான். என்ன வேண்டும் வேண்டும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய சாதாரண வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய உரிமை பொருட்கள் மற்றவங்க கை வச்சாங்கன்னா அனுபவிக்கிட்டேன்னு விடுங்க. நீங்கள் போய் எத்தனை போய் இதெல்லாம் அனுபவிச்சுக்குவான்னு கொடுக்காதீங்க.
யாருன்னா கை வச்சாங்கன்னா, உங்களுடைய மனம் என்னவாக இருக்கிறது? எப்படிலாம் மாறுது? வலிக்குதா? இல்ல லேசா இருக்குதா? அப்படின்னு பாருங்க. நீங்க உடனே நான் அதெல்லாம் குடுக்குறேன், எல்லாத்தையும் பயன்படுத்தட்டும் அப்படி கிடையாது. நீங்க செய்யறது கிடையாது ஆன்மீகம். எப்பயுமே எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க எதையோ ஒண்ணு செய்றீங்கல்ல, அது கிடையாது ஆன்மீகம். நீங்க சும்மா இருக்கிறது, நீங்க பெற்றுக்கொள்வது ஆன்மீகம். எப்படி குழந்தைய பெற்றெடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்வது ஆன்மீகம். அது உங்களுக்குள்ள பூக்கிற பூ. அது நீங்க விளைவிக்கிற பூ இல்ல. அத தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அதுவா வளர்றது. நீங்க செயல்பாடுகளாலோ, இல்ல செயல்களாலோ செய்யறது இல்ல. நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் என்னதுன்னா, நீங்க செய்ய வேண்டியது இல்ல. இதெல்லாம் உங்களுடைய இருப்பின் வெளிப்பாடு, உங்களுடைய இருப்பின் வாசனை. அதுக்கான இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும் உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, என்னவா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கினா போதும். அதுவாவே மாறிடும். புரியுதுங்களா? உங்களுடைய மனநிலைகளை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து கொண்டே வந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கடவுளை சிரிக்க வைக்க முடியும். புரியுதுங்களா? உங்களுடைய கடவுளை சிரிக்க வைக்க முடியும். இல்லன்னா அதுவரையும் உங்களுடைய கடவுள் அழுது கொண்டு தான் இருப்பார். அழுகை நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்வ வேற ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகும். அதனால கொஞ்சமாச்சு இதெல்லாம் உங்க காதுல விழுந்திருக்கு. கொஞ்சமாச்சு முயற்சி செய்யுங்க நல்லதுக்கு. ஏன்னா முதல்ல முயற்சி செய்து தான் உங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களோட இயல்புனே இது புரியும். ஒரு குழந்தை தவழ்ற மாரி தவழ்ந்து தவழ்ந்து தான் எழுந்து நின்னு நிக்க முடியும். அதற்கான விஷயங்கள தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி செய்து பார்த்து மரணத்திற்கு அப்புறம் என்னவா இருக்க போறீங்கன்றத இப்பவே பார்த்துருங்க அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒழுக்கம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னா, நம்ப அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இல்ல இந்த பள்ளிக்கூடங்கள், இல்ல இந்த சமுதாயம் ஏதேதோ ஒழுக்கங்கள கத்துக் குடுத்துருக்குல்ல. அந்த ஒழுக்கம் அதெல்லாம் எதுக்காக கற்றுக் குடுத்துருக்கு அப்படின்னா, மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம செயல்படுறதுக்கான ஒழுக்கம் அது. அது உலக ஒழுக்கங்கள். இப்போ நீங்க கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, இல்ல சத்தமா பேசுறீங்க ஒரு இடத்துல நின்னுனா, மற்றவங்களுக்கு அது இடையூறா இருக்கக்கூடாதுன்றதுக்கான சில ஒழுக்கங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுக்கங்களெல்லாம் நீங்க கடைபிடிச்சுன்னு, அந்த ஒழுக்கம்லாம் உங்க வாழ்க்கைய காப்பாத்தும்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா நெறைய பேரு நெறைய உலக ஒழுக்கங்களையும், சமுதாய ஒழுக்கங்களையும் சதா காலமும் கடைபிடிச்சு அத செய்துன்னு தான் இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பெருசா எந்த வித நன்மையும், இல்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதா தெரியல. அதனால இந்த உலக ஒழுக்கங்கள் நம்மளா உருவாக்கிக்கினது. புரியுதுங்களா? நம்மளா உருவாக்கிக்கினது. அத செய்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அவ்வளோதான். புரியுதுங்களா? மற்றவங்கள நீங்க தொந்தரவு இல்லாம, நீங்களும் தனியா, அவங்களும் தனியா இருக்கிறதுக்கான ஒரு வழிய தான் இந்த உலக ஒழுக்கங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையான ஒழுக்கம் என்னன்னா, நீங்க செய்யறது இல்ல அந்த ஒழுக்கம். உங்களுடைய மனம் ஒழுங்கா ஆகறது தான் உண்மையான ஒழுக்கம். மன ஒழுங்கு தான் உண்மையான ஒழுக்கமே தவிர, அது சட்ட திட்டத்துக்கு உட்பட்டது இல்ல. இதெல்லாம் செய்யணுன்றது இல்ல. மன ஒழுங்கு எப்ப கிடைக்கும் அப்டின்னா, எல்லாரையும் எப்படிலாம் அவங்கவங்க விருப்பத்துல இயங்குறாங்களோ, அவங்கள அப்படியே இயங்குறத முதல்ல அனுமதிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாற்றி அமைக்கிறது தான் ஒழுங்கு. இப்போ உங்கள சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்குதுல்ல. இன்னைக்கு நீங்க உங்களோட வேலை என்னன்னா, உங்கள சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்குது. உங்கள சுத்தி நெறைய பேர் பேசுறாங்க. உங்க குழந்தைங்க பேசுறாங்க. உங்க குழந்தைங்க நல்லத பேசுறாங்க, கெட்டத பேசுறாங்க. ஏதோ செஞ்சுட்டே இருக்காங்கல்ல. நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு ஃபுல்லா உங்கள சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே அனுமதிங்க. நீங்க எதையும் எதிர்க்க வேண்டாம். அப்படியே அனுமதிங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தா மாற்றி அமைக்கணும் அத. சின்ன குழந்தைங்க ஏதோ செய்றாங்க அப்படின்னா, அது இப்போ இந்த புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. அறிவு என்பது தெரிஞ்சுக்கிறது. புத்தி என்பது இதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாதுன்றது. அந்த இப்ப குழந்தைங்க சிலர் கூர்மையான பொருள வச்சு விளையாடுறாங்கன்னா, அத நீங்க தடுத்து தான் ஆகணும். அவங்க எந்த செஞ்சாலும் நான் அப்படியே ஒத்துக்கிறேன். அப்படி இல்ல. பெரிய எதிர்ப்புகள் எதுவும் இல்லாம, முதல்ல உங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒத்துக்குங்க. புரியுதுங்களா? உங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு, உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு நீங்க ஜஸ்ட் பாருங்க. இது பேர் தான் ஒழுக்கம்.
ஒழுக்கன்றதை நீங்கள் கற்றுக்கிறது இல்லை. ஒழுக்கம் என்பது நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் ஒழுக்கம். நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்களா ஒழுங்காக இல்லையான்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போது என்ன மாதிரியான ஒழுக்க நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது ஒழுக்கம். புரியுதுங்களா? மன ஒழுக்கம் தான் ஒழுக்கம். அதை நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் மனநிலை என்னவான ஒழுக்க நெறிமுறைகளை இப்பொழுது அது கடைப்பிடிச்சுன்னு இருக்குது. அசிங்கமாக நினைக்குது அவ்வளோதான். அதான் ஒழுக்கம். நீங்கள் ஒழுக்கத்தை அசிங்கமாக நினைக்குது அப்படின்னு மாற்ற நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரிலாம் உங்கள் மனம் இயங்காதுன்றது தான் ஒழுக்கமே. இந்த ஒழுக்கம் உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒழுக்கம் என்பது நீங்கள் உங்களுடைய மனம் என்ன மாதிரியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறது தான் ஒழுக்கம். இப்போது அது நல்லா இருக்குது, இப்போது அது அசிங்கமாக நினைக்குது, இப்போது அந்த பொண்ணை பார்க்குது, இல்லை இப்போ ஏதோ ஒரு வெறுப்பில் இருக்குது, கோபத்தில் இருக்குது, வெறியில் இருக்குன்னு அந்த அதாவது மனம் இப்பொழுது என்ன ஒழுங்கில் இருக்கோ, எண்ணத்தை ஒழுகுகிறதோ, இப்போது எந்த நிலையில் அது ஒழுகுதோ அதை தெரிஞ்சுக்கிறது ஒழுக்கம். மற்றபடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒழுக்கம்னு எதுவுமே கிடையாது. இந்த ஒழுக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மனம் ஒழுகுதலை நீங்கள் தெரிந்து கொண்டால் அது ஒழுக்கம். நீங்கள் செய்கிற எந்த ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கம். அது நிறைய பேர் கூட்டமாக இருக்கும்போது அந்த ஒழுங்கை கடைப்பிடிச்சாதான் இங்கே இருக்கிற செயல்கள் சரியாக நடக்குன்றதுக்காக சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒழுக்கங்களை தவிர, மற்றபடி அது உங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்காகவும் ஆன்மீக வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் எந்த விதத்துலையும் பயன்படாது. அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஒழுக்கம்னா இதுதான் ஒழுக்கம், வேறு எந்த ஒழுக்கமும் இல்லை. ஒழுக்கத்தை யாருக்கும் கற்றுலாம் தர முடியாது. ஒழுக்கம் என்பதே உங்களுடைய மனம் எங்கெல்லாம் ஒழுகுகிறது, எங்கெல்லாம் கசியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒழுக்கம். புரியுதுங்களா? ஒழுக்கத்தை பற்றி உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் டெஃபனிஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம். இதுதான் உண்மையான ஒழுக்கம். இதை நீங்கள் தெரிஞ்சிக்காத வரை, இதை நீங்கள் புரிஞ்சிக்காத வரை உங்களுடைய வாழ்வு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். நீங்கள் என்ன தான் தியானம் பண்ணாலும், என்ன தான் சாமி கும்பிட்டாலும், இங்கே தான் போய் மாலை போட்டு இருமுடியை கட்டின்னு போய் மேலே நெய் தேங்காய் போட்டு உடச்சி எடுத்துன்னு வீட்டில் சமைச்சாலும், எவ்வளோ தான் நீங்கள் பூஜை சாமானை கழுவி டெய்லி தீபார்த்தனை காமிச்சாலும், சர்ச்சிலே போய் படுத்துக்கினாலும், இல்லை மசூதியிலே போய் இருந்துட்டாலும், எவ்வளோ தான் வேதங்களை படித்தாலும், இந்த மன ஒழுகுதல் எப்படியெல்லாம் இருக்குது, ஒழுகுதலும் மன கசிதலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்குள்ள அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்காத வர உங்களுக்கு ஒழுக்கம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒழுக்கம் என்பதே ஒழுங்காக்குறது. நீங்கள் தப்பாக இருந்தால் ஒழுங்காக்கிக்கிங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒழுக்கம் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் சதா காலமும் உங்களை ஒழுகி கொண்டிருக்கும் மனதை ஒழுங்காக மாற்றுவது தான் ஒழுக்கமே தவிர, யாரோ கற்றுக் கொடுத்த ஒழுக்கம்லாம் ஒழுக்கம் கிடையாது. இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாரும் உங்களை துன்பப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆன்மீகவாதிகள், ஆன்மீக புத்தகங்கள் எல்லாமே உங்களை ரொம்ப சிரமப்படுத்துது. அதில் இப்போ நீங்கள் எதோ ஒன்று படிக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் எயிட்டார் அப்படின்னா அதை அப்படியே நம்புகிறோம்ல. ஏன் நம்புறீங்க? பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உண்மையாக உங்கள் வாழ்க்கை மாறும்ன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய மனநிலை உங்களுடைய மனம் எங்கெல்லாம் ஒழுகுதோ அது தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். இப்படி இருக்கும்போது ஒழுகுது, மனைவி இப்படி பேசும்போது எரிச்சலாக இருக்குது, குழந்தை இப்படி பண்ணும்போது எரிச்சலாக இருக்குது, இல்லை ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது, அவன் பேசினாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு எரிச்சலாக இருக்கிறத தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஒழுங்கு தன்னால் நடக்கும். எரிச்சலாக இருக்குது எனக்கு, அவ்வளோதான் உங்கள் வேலை. வெறுப்பாக இருக்குதுன்றது தான் உங்கள் வேலை. கோபமாக இருக்குதுன்றது தான் உங்கள் வேலை. இவளை பார்த்தாலே எனக்கு பத்தின்னு எரியுதுன்றது தான் உங்கள் வேலை. யாரையும் சமாளிக்க முடியல, என் கணவனையோ மனைவியோ யாரையும் சமாளிக்க முடியலன்னு உங்களோட மனநிலை ஒழுகிட்டு இருக்குல்ல, அது கசியுது இல்லை, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது பேர் ஒழுங்கு. மாற்றி அமைக்கிறது பேர் ஒழுங்கே கிடையாது. ஏன்னா உங்கள் மனதை உங்களால் உங்கள் மனதிற்கு ஆளுகை வராத வரைக்கும் உங்களால் உங்கள் மனதை மாற்றி அமைக்கவே முடியாது. உங்கள் மனம் ஏதோ ஒரு பயத்தை உங்களுக்குள்ளே போட்டுடுச்சுன்னா உங்கள் கதை காலி. அதை சுற்றியே உங்கள் மனம் எண்ணங்களை ஓட்டி உங்களை சிதைச்சிரும். உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வெளியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உள்ளுக்குள்ளே தான் உங்களுடைய மனமும் எண்ணங்களும் போட்டு சிதைச்சிரும் உங்களை.
புரியுதுங்களா? ஒழுக்கம் என்பது நீங்கள் செய்வதோ, இல்ல அதுக்கு கட்டளைகளை கொடுத்து இதெல்லாம் நீங்க கடைப்பிடிங்கன்னு சொல்றதோலாம் ஒழுக்கம் கிடையாது. கிறிஸ்தவத்தில பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள் இருக்கும். இத பண்ணாத, அத பண்ணாத. வேணா போய் படிச்சு பாருங்க. அந்த 10 கட்டளை எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். முழுமையா தெரியாது. இத பண்ணாத, பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே, அவங்க வீட்ல இருக்கிற எந்த விஷயத்தையும் மற்ற வீட்ல இருக்கிறவங்களோட பொருட்கள ஆசைப்படாத. இப்படிலாம் இருக்கும் அந்த இதுல. அந்த மாரி கட்டளைகள் எல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் தான் கொலையே செய்யலையே! நான் என்ன டெய்லி விபச்சாரமா பண்ணின்னு இருக்கேன். நான் என்ன மத்தவன் பொருள போய் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் கிளாஸுக்கு வந்தாங்க. அப்ப நான் பேசுனத சொல்றேன். எல்லாரும் நினைக்கலாம், நம்ம என்ன டெய்லி கொலையா பண்றோம். நம்மள கொலை செய்யாதன்னு சொல்றாங்களே! அப்படின்லாம் அந்த கட்டளையில இருக்கு. ஆக்சுவலா நீங்க மன ரீதியா எல்லாரும் இத தான் பண்ணின்னு இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் கொலை பண்றோம். மனதில நம்ம விபச்சாரம் செய்றோம். மனதில நம்ம மத்த பொருளுக்கு ஆசைப்படுறோம். அதில என்னெல்லாம் 10 கட்டளை குடுத்துருக்காங்களோ, அத நம்ம மனம் செய்து கொண்டே இருக்கிறது. அத செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் மனம் செய்யும்னு தெரிஞ்சுக்கினா போதும். செய்யும் அதெல்லாம். மனம் மத்தவங்க மேல ஆசைப்படும். மனம் மத்தவங்க பொருள் இது நம்மகிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு தெரியும். மனதில இவன் செத்தா நல்லா இருக்கும்னு கொலை பண்ணுவோம். புரியுதுங்களா? அதனால மன ரீதியா நம்ம விபச்சாரம் தான் செஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னு, இதுதான் மனதோட இயல்பா இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா, இது உங்களால செய்யறதுலருந்து விடுவிச்சுக்கலாம். இது பேர் தான் ஒழுக்கம். அதனால இந்த ஒழுக்கம் இப்படி புரிஞ்சுக்கங்க. இல்ல எனக்கு நெறைய ஒழுக்கம்லாம் கத்துக் குடுத்துறேன். அதெல்லாம் நீங்க செய்ற வரைக்கும் நீங்க ஏதோ செய்றீங்கல்ல, அது உங்களுக்கு எந்த பயனும் தராது. செய்யறது இல்ல ஒழுக்கம். இந்த உலகம் செய்யப்படுவதால் வாழ்வது அல்ல, வருவதால் வாழ்வது. இங்க எதுவுமே எல்லாமே சரிதான். இங்க எதுவும் தப்பே கிடையாது. நம்மளுக்கு பயன்படுத்த தெரியலன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எதையுமே பயன்படுத்த தெரியாது. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க. நான் ரொம்ப ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு ஃபோன அப்படியே தொலைவா வச்சுருவீங்க. ஃபோன் தான் பார்க்குறீங்களா? ஃபோன் பார்க்கறத தெரிஞ்சு பாருங்க. நான் ஃபோன் பார்த்துருக்கிறேன்னு தெரிஞ்சுங்க. கொஞ்சமா பார்ப்பீங்க. அதுவாவே நடக்கும் அது. புரியுதுங்களா? இது என்ன ரொம்ப துன்பப்படுத்துது. நான் டிவியே பார்க்க மாட்டேன். அதெல்லாம் கிடையாது உங்க வேல. நீங்க டிவி பார்க்கணும். டிவி பார்த்தாலும் பாதிக்கப்படாம இருக்கணும். சண்டைக்கே போகாத போர் வீரன் என்ன போர் வீரனா இருக்க முடியும்? உங்கள எதெல்லாம் பாதிக்குதோ, அத நீங்க வென்றெடுக்காத வரை, நீங்க வெற்றியாளனே கிடையாது. உங்கள எதெல்லாம் பாதிக்குதோ, அத நீங்க வென்றெடுக்கணும். ஃபோன் பாருங்க. நெறைய நேரம் பார்க்காதீங்க. அத கட்டுக்குள்ள வச்சுக்கங்க. டிவி பாருங்க. நெறைய நேரம் பார்க்காதீங்க. கட்டுக்குள்ள வச்சுங்க. அப்பதானே உங்கள கட்டுப்பாடு உள்ள மனிதரா, மனம் ஒழுகுதலருந்து கட்டுப்படுத்துற மனிதரா மாத்த முடியும். டிவியே பார்க்கக்கூடாது. அது உங்கள நாசம் பண்ணிடும்னா, இதெல்லாம் குருடன் குருடன் மாரி தான் நம்ம. புரியுதுங்களா? குருடனும் போருக்கு செல்லவே தெரியாத போர் வீரர்கள் மாரி தான் நம்ம. சிரமத்த வென்றெடுக்கிறவன் தான் பெரிய போர் வீரனா இருக்க முடியும். உங்களுடைய மனதை வென்றெடுக்கிறவன் தான் மிகப்பெரிய வீரன். மற்றவங்கள வென்றெடுக்கிறவனோ, மற்றவங்கள அடிபணிய வைக்கிறவனோ, வீட்ல இருக்கிறவங்கள நசுக்குறவங்கலாம் வீரன் கிடையாது. அவங்கலாம் கோழைகள். அவர்களுக்கெல்லாம் பிரபஞ்சம் சிறப்பா செய்கை செய்யும். புரியுதுங்களா? மனைவிய துன்பப்படுத்துறவங்கள, மனைவிய நசுக்குறவங்கள, மற்றவங்களோட வார்த்தைகள உதாசீனப்படுத்துறவங்கள, கேவலப்படுத்துறவங்கள, நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ, நீங்கள் எந்த அளவையால் அளக்கப்பட்டீர்களோ, அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். புரியுது. நீங்க ஏதோ ஒண்ணு செய்றீங்கல்ல, அது உங்களுக்குமானது தான். நீங்க தான் அத வரவேற்கிறீங்க. உங்கள் வாழ்வில் நடக்கும் எல்லா துன்பங்களும் நீங்கள் வரவேற்றது தான். நீங்கள் வாழ்வில் படும் எல்லா அசிங்கங்களும் நீங்கள் வரவேற்றது தான். நீங்க அந்த உணர்வு நிலையில இருந்ததுனால அது உங்களுக்கு வரும். அதனால மத்தவங்கள கிட்ட பேசும்பொழுதும், மற்றவங்கள கிட்ட வேலை பார்க்கும்போதும் கண்ணியமாகவும், கனிவான வார்த்தைகளையும் கொண்டு பேசுங்கள். அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் பரவால்ல. இங்க யாரும் எந்த சரியும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சரிய அவங்க செய்யாததுனால அவங்க தப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச சரிய அவங்க செஞ்சுன்னு இருக்காங்க. அது உங்களுக்கு தப்பா இருந்தா அவங்களோட பிரச்சனை அது கிடையாது. புரியுதுங்களா? எல்லாவற்றிற்கும் சரி என்று சொன்னீங்கன்னா, வாழ்க்கை சரியாயிடும். அதனால உங்களுடைய வார்த்தைகளும், உங்களுடைய நடவடிக்கைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய வேலையை சார்ந்தும், அவனுடைய உடைகளை சார்ந்தும், அவனுடைய பொருட்களின் அடிப்படையில அமைஞ்சுச்சுன்னா, நீங்கள்
மிகப்பெரிய துன்பத்தை அடைவீர்கள் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க. எல்லாருக்கும் கண்ணு, காது, மூக்குலாம் இருக்குது. கொஞ்சம் கருப்பாக இருப்பான், வெள்ளையாக இருப்பான், தாடி வச்சுருப்பான், வச்சுருக்க மாட்டான். எல்லாரும் நல்லவங்க தான். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரபஞ்ச பங்களிப்பை கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அவன் ஏதோ செய்தாலும் பரவாயில்ல. நீங்கள் மற்றவங்களிடம் கனிவாகவும் சாதாரண வார்த்தைகளை கொண்டும் பேசுங்கள். பேச முடியலன்னா சும்மா இருங்க. உங்களுடைய தீர்ப்பை எழுதி உங்கள் வாழ்வை நீங்களே நாசம் செய்து கொள்ளாதீர்கள். சும்மா இருங்க. இன்றைக்கி உங்களோட வேலையை உங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் பாருங்கள், கேளுங்க. தீர்ப்பு எழுதாதீங்க. கனிவான வார்த்தைகளை பேசுங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்கள் சிரமப்படுவீர்கள். நரகத்தை இங்கேயே சித்தரிப்பீங்க. நரகத்தை உங்கள் வீட்டுக்குள்ளேயே உருவாக்கிடுவீங்க. புரியுதுங்களா? அதனால் ஒழுக்கம் என்பது மனம் எங்கெல்லாம் கசிகிறது, மனம் எங்கெல்லாம் ஒழுகுகிறது என்பதை அறிந்து கொள்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்கள் மனதின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வது தவிர வேறு எந்த ஒழுக்கமும் இங்கு இல்லை. இதை தெரிஞ்சிக்காம தான் நம்ம ஒழுக்கங்கள்லாம் என்னன்னு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் சொல்லித்தரோம். ஆனால் யாரும் ஒழுக்கமாகவே இல்லை. எல்லாரும் தனியாக விட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களோட எல்லா ஒழுக்க முறைகளும். தனியாக விட்டு பார்த்தா தான் அவங்ககிட்டேருந்து சாத்தான் வெளியே வந்து அவன் என்னென்னலாம் செய்வான்னு அவனுக்கே தெரியாது. நம்மளாம் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, நினச்சின்னு தான் இருக்கோம். அந்த உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம சும்மா நினச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் ரொம்ப நல்லவங்க போல அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம மிகப்பெரிய பைத்தியம். பைத்தியத்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பைத்தியம் மனதில் எதெல்லாம் ஓடுகிறதோ அதெல்லாம் வாயை திறந்து பேசும். நம்ம வந்து மனதில் ஓடுறத மனதிலேயே ஓட்டின்னு இருப்போம், அவ்வளோதான். நம்ம அரை பைத்தியம், அது முழுசாக பைத்தியம், அவ்வளோதான். அதனால் மனதின் ஓட்டங்களுக்கு நீங்கள் பின்னே செல்லாமல் மனதை ஜஸ்ட் என்னவெல்லாம் அது மாறுகிறதோ அதை பாருங்கள், அவ்வளோதான். ஒழுக்கம் தன்னால் வந்துடும். ஒழுக்கம் என்பது அதுவாக நிகழணுமே தவிர நம்ம செய்யறது இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுடைய அறிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா சும்மா இருங்க, அவ்வளோதான். சும்மா இருக்கிறது ஒழுக்கம். உங்களுடைய மனம் பத்தின்னு எரியும்ல, இவனை ஏதாச்சும் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும்னு தோணும்ல, சும்மா இருங்க. நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான் வாழ்க்கையை வாங்கிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் உதிர்க்கும் வார்த்தைகள், உங்களுடைய உணர்வு நிலைகள், உணர்ச்சி நிலைகள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்குமான வாழ்க்கையை வடிவமைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறதும் இஷ்டத்துக்கு இருக்கிறதும் தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. நான் வெளிப்படையாக பேசிடுவேன். வெளிப்படையாக பேசுங்க, நல்ல வார்த்தை பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாய் நறுமணம் மிக்க வார்த்தைகளை பேசட்டும். இல்லைன்னா பேசாமலே இருக்கட்டும். ஏன்னா உங்கள் வாய் பேசுகிற எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். உங்களோட வார்த்தைகளுக்கு உருவம் இல்லை, தெரியுதுங்களா? உங்களோட வார்த்தை உருவம் இல்லை, உங்களுக்கும் உருவம் இல்லை. உருவம் இல்லாத எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். ஏன்னா அது உருவமே கிடையாது. அது உங்கள் மேலே வந்து பற்றும் டக்குன்னு, உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய நினைப்புக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு எதுக்குமே வந்து நினைப்புன்றது ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது தான் நினைப்பு. எதுக்குமே உருவம் கிடையாது. உருவம் இல்லாத ஒன்று தான் இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய வார்த்தைக்கும் உருவம் கிடையாது, சப்தத்துக்கு உருவம் கிடையாது. எல்லாத்தையும் உணர தான் முடியும். அதனால் உணரக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யும் போதும் கவனமாக செய்யுங்க. இல்லை கவனம் இல்லாமல் தான் நான் பண்ணுவேன்னா அதற்கான கூலியை நீங்கள் பெற்றுக்கொண்டே தீருவீர்கள். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறத உங்களுக்கு அது தந்தே தீரும். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் வாழ்வின் எல்லா விதமான சூழல்களையும் அமைத்து கொண்டீர்கள். இப்போ இருக்கிற வாழ்க்கையை கூட நீங்கள் தான் உருவாக்குனீங்க, அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடைய மன ஒழுகுதலை, மனக்கசிவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமாம், இதெல்லாம் நான் தான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு. யாரையும் எதிர்க்காதீங்க, யாரையும் வெறுப்பாக பார்க்காதீங்க. ஏன்னா வெறுப்பு உங்ககிட்ட இருக்குது, அதனால தான் வெறுப்பாக பார்க்குறீங்க. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டும்தான் செயல்படுவாங்க. அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை மாதிரி தான் வாழ்வாங்க. அதனால் மற்றவர்களுடைய குறைகளை உங்களுடைய குறையாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நாசம் செய்து உங்களுடைய கடவுளை அழ வைக்காதீங்க. அவங்கவுங்க அப்படி இப்படி இருக்கட்டும். முதல்ல ஒத்துக்குங்க. ஒத்துக்கிறதுன்றது கூட
முதல்ல முயற்சி செய்து தான் ஒத்துக்கணும். ஒத்துக்க நீங்க முயற்சி செய்து ஒத்துக்க பழக உங்களோட இயல்புன்னே அது உங்களுக்கு தெரியும். நீங்க அதுக்கப்புறம் யாரையும் ஒத்துக்க வேணாம். நீங்க ஒத்துக்கவராவே இருப்பீங்க. அது உங்களுடைய இயல்பு, உங்களுடைய வாசனையா இருக்கும் அது. நீங்க எல்லாரையும் அன்பை கொண்டு பார்ப்பீர்கள். முதல்ல முயற்சி தான் செய்யணும். வேற வழி இல்ல. முயற்சி செய்யறது ரொம்ப சிரமம். அத செய்யறது ரொம்ப கஷ்டம். மனம் வலிக்கும். மனம் 2ஆ கிழியும். உள்ளுக்குள்ள நெறைய போராட்டம் இருக்கும். இந்த போராட்டம் தான் சிறப்பான போராட்டம். இந்த போராட்டம் போர விட பெரிய கொடியதா இருக்கும். ஏன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்க போர் பண்ணின்னு இருப்பீங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் செய்து பழகி, உங்களுடைய மன ஒழுகுதலையும், மனக்கசிவையும் சரி செஞ்சீங்கன்னா, உங்களோட இயல்பு தான் எல்லாமேன்னு புரியும். பொறுமையா இருக்க வேண்டாம். பொறுமை தான் நானு. உங்களுக்குள்ள இருக்கிறதே பொறுமை தான். உங்களுக்குள்ள இருக்கிறதே அமைதி தான், சாந்தம் தான், சமாதானம் தான், எல்லாமும் தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு, நீங்க உங்களோட சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. வெளியில நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் சொந்த வீடு இல்ல. இந்த உடம்புக்கான வீடு. நம்ம எல்லாரும் இங்க இடம் வாங்குறதா நெனச்சுன்னு இருக்கோம். இங்க ஸ்பேஸ் தான் வாங்கின்னு இருக்கிறோம் எல்லாரும். வீடு கட்டுறதுக்கு ஸ்பேஸ். இந்த பூமி தாங்கி புடிக்குது அவ்வளோதான். உங்களுக்கு தேவை ஸ்பேஸ். நீங்க வாங்குறது இடம் கிடையாது. ஸ்பேஸ். நீங்க இருக்கிறதுக்கு தேவை ஸ்பேஸ் தானே தவிர, பூமி புடிச்சுக்கோங்க. அதெல்லாம் அதோட கட்டளை அது. உங்கள புடிச்சே ஆகணும். புரியுதுங்களா? நீங்க வாங்குறதெல்லாம் ஸ்பேஸு. அது மாரி உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ நீங்க ஒழுங்கா பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ நல்ல வார்த்தைகளை கொண்டும், மற்றவர்களை பற்றிய நல்லதை கொண்டும் நிரப்புங்கள். நிரப்பலனாலும் சும்மா இருங்க. காலியா வச்சுங்க. நீங்க நிரப்பலாம் வேணாம். யார பத்தியும் நல்லதோ, கெட்டதோ எதுவோ வேண்டாம். சும்மா காலியா வச்சுங்க. நீங்க கட்டி வைத்திருக்கும் உள்ளுக்குள்ள இந்த சமுதாயத்த பத்தி கட்டி வச்சிருக்கீங்கல்ல வீடு. அதெல்லாம் உங்களோட வீடு. அதெல்லாம் தான் உங்களுக்கான வாழ்க்கைய திருப்பி கொடுத்துன்னு இருக்கு. வாழ்க்கைன்றது ஒண்ணும் இல்ல. நீங்க உயிரோட இருக்கிற நாள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை. நீங்க அத வாழ்றீங்களா? இல்ல போட்டு உடைக்கிறீங்களான்றது உங்களுடைய மனக்கசிதலையும், மன ஒழுகுதலையும் நீங்க தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு அது சிக்காது. அதனால இதெல்லாம் கொஞ்சமாச்சும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்க கடவுள கொஞ்சமாச்சும் சிரிக்க வைங்க. கடவுள அழ வைக்கிறதே நம்ம வேலையா வச்சுன்னு இருக்கிறோம். உங்களுடைய மனம் எப்பொழுதெல்லாம் பாரமாக இருக்கிறதோ, அப்போதெல்லாம் நாம் நம்முடைய கடவுளை அழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். காட் இஸ் கிரையிங். தாறுமாறா அழுதுன்னு இருக்காரு அவரு உங்களுக்குள்ள. நீங்கள் இந்த உலகத்தில் எதை பெற்றாலும் அது உங்களது இல்ல. அதனால தான் அது உங்களுக்கு எந்த ஒரு சமாதானத்தையும் எதுவும் தரமாட்டுது. நீங்கள் அனுபவிப்பதற்காக ஏற்பாடு படுத்தப்பட்டவையே அவைகள் எல்லாம். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்க்கணும். கடவுள் சொல்ட்டாரு, "எல்லாம் என்து தான். எல்லா புகழும் எனக்கு தான். என்ன மாரி அன்பு செய்யறதுக்கு யாரும் இல்ல. என்ன மாரி என்கிட்ட கேட்டு நான் மட்டும் தான் தருவேன். மனுஷங்க யாரும் தர முடியாது. என்ன மாரி அருள் புரியறதுக்கும் யாரும் இல்ல. எல்லார் பத்தியும் தீர்ப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும்." ஏன்னா, உங்களுக்கு அவன் காமிக்கிற பிம்பம்லாம் ஒரு விதமான பொய் தான். அவன் உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியில ஒண்ணா இருப்பான். அவன பத்தி நீங்க தீர்ப்பு எழுத முடியாது. அவன பத்தி இவன் நல்லவன்னு நெனச்சு தீர்ப்பு எழுதி அவன் கூட சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா, அவன் கெட்டவன்னு சொல்லிடுவான். ஏமாற்றங்கள், துரோகங்கள்லாம் என்னது? மனிதர்கள நம்புறதுனால தானே. கடவுள மட்டும் நம்பிங்க. அவனோட தீர்ப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவனோட ஜட்ஜ்மெண்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, அவனுடைய மனதை அறிந்தவன் நான். அதனால நீங்க அவனோட வெளி தோற்றத்த வச்சோ, அவன் வெளிப்பாடான செயல்கள வச்சோ, அவன் நல்லவன் தான்னு நம்புனீங்கன்னா, அவன் நல்லவனா இருக்க மாட்டான். இவன கெட்டவன் நெனச்சுன்னு இருப்பீங்க. அவன் நெறைய நல்லதெல்லாம் செஞ்சிருப்பான். அதனால நல்லவன் நான் மட்டுமே அப்படின்னு கடவுள் சொல்றான். நீங்க அவனுக்கு பணிஞ்சீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. பணியறதுன்றது என்ன? ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய மன ஒழுகுதல் இருக்குல்ல, மனம் என்னவெல்லாம் ஆகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு, அந்த ஒழுக்கத்த கடைப்பிடிச்சீங்கன்னா, அது பேர் தான் பணிவு. பணியிறவங்களுக்கு உதவி இறைவனிடத்திலிருந்து வரும். மனிதர்களிடத்திலிருந்து இல்லை. நேர்வழி காண்பிக்கப்படும். அதனால நேர்வழின்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவன் காமிக்கிற வழி தான் நேர்வழி. இதெல்லாம் புரிஞ்சா பாருங்க. உங்களுக்கு புரியட்டும். புரியும். இல்லன்னா நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இது உங்கள் காதுகளுக்கான விருந்து. இதில கொஞ்சம் பயமும் இருக்கும். இதெல்லாம் நம்ம இல்லையே அப்படின்னு. எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துங்க. எந்த குற்ற உணர்வோ, எந்த கில்ட்டோ வேணாம். புதிய வாழ்வு அவ்வளோதான். இறைவன மட்டும் நம்புங்க. ஏன்னா, அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்பேஸ் அவன்து தான். நீங்க வீடு கட்டுறீங்க. ஏதோ ஒண்ணு இருக்குல்ல.
அந்த ஸ்பேஸ் தான் உங்களை இருக்க பிடிச்சின்னு இருக்குதே தவிர பூமி இல்லை. உங்களோட வீடெல்லாம் இருக்க எது பிடிச்சின்னு இருக்குன்னா இந்த ஸ்பேஸ் தான். அது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு காற்று அடிச்சா எல்லாம் கீழே விழுந்துரும். எதை கீழே வைக்கணும்னு அது நினைச்சாலும் அது கீழே விழ வைக்கும். ஆனால் அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். கண்ணால் பார்த்தா எதுவும் தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே இருக்கும். உங்களுக்குள்ளேயும் அதே ஸ்பேஸ் தான் இருக்குது. அதில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது உங்கள் வாழ்வை கட்டமைத்து விடும். ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எதை பற்றி யாரை பற்றி புறம் பேசினாலும் எதை பண்ணாலும் அது உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துரும் அப்படின்றதுல கவனமாக இருங்க. அதனால் எல்லோரும் உங்களுடைய வாழ்வை நீங்கள் கொண்டாடுங்க. மற்றவங்க மேலே அன்பாக இருங்க. அதை தாண்டி உங்களுடைய ஸ்பேஸில் மற்றவங்களுடைய வாழ்க்கையை வந்து சொருகவே முடியாது. உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் அன்பாக இருக்கலாம், அவங்களுக்கு வழிகாட்டலாம், உங்களுடைய அறிவிலிருந்து பங்கு வைக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர அவங்கள வந்து நீங்கள் இறுக்கிலாம் வச்சுக்க முடியாது. புரியுதுங்களா? எந்த குழந்தையாவது ஒரு குழந்தை பிறகுது, தாய் வந்து பால் ஊட்டுறா. ஆனால் அந்த குழந்தை பெருசாகி தாய் அந்த குழந்தைகிட்டே பால் குடிச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஒரு கன்றுக்குட்டியோ இல்லை ஒரு நாய்க்குட்டியோ ஒரு குட்டியை பெற்றெடுக்குது. அந்த குட்டியை பால் கொடுக்குதுங்க. குட்டி பெருசான உடனே குட்டி பால் கொடுக்குற தன்மைக்கு வந்த உடனே அம்மா நாயோ இல்லை அம்மா பசுவோ போய் பால் குடிச்சு பார்த்துருக்குறீங்களா? இல்லை. எல்லாமே அது தன் வாழ்க்கையை சரியாக வாழுது. நம்ம தான் வந்து எல்லாருக்கிட்டேயும் இதெல்லாம் உனக்கு நான் செஞ்சுருக்கேன், எனக்கு நீ செய்யணும் அப்படின்றது என்னன்னா நம்ம பிஸ்னஸ் செய்கிறோன்னு அர்த்தம். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இறைவனை நம்பி வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இறைவனை நம்பி வாழறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நீங்களே உட்காந்து கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம யாரான்னு கேளுங்க. நம்ம யாருன்னே தெரில, நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே கேமும் எதுவும் விளையாடல, நம்ம இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான். இருக்கும்போது யாரோ ஒரு 4-5 மூஞ்சி நம்மளுக்கு தெரியுது. அம்மா அப்பா குழந்தைங்க புருஷன் அப்படின்னு ஒரு 4-5 மூஞ்சி தெரியுது இல்லை? அந்த மூஞ்சிங்க கூட ஒழுங்காக இருந்தால் போதும். மொத்தமாக ஒரு 15 மூஞ்சி தான் உங்கள் வாழ்க்கைக்கே. மூஞ்சி அப்படின்றதுனால நல்லா முகம் அப்படின்னு வச்சுங்க. 15 முகம்தான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் கண்ணுக்கு தெரிய போகிற 15 முகங்களுக்கிட்ட கூட நம்மளால் ஒழுங்காக வாழ முடியாதுன்றது தான் உண்மை. நம்ம யாரான்னு கேளுங்க. நம்ம எதுக்குடா யாரா இங்கே கொண்டு வந்து தள்ளலான்னு கேளுங்க. எதுவும் தெரியாது. எங்கடா போவோன்னு கேட்டால் எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாதுல்ல. உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம், அதுதான் நல்லது. உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். தெரியாது மறைக்கப்பட்டது எல்லாமே மறைக்கப்பட்டதாக இருக்கட்டும். மறைக்கப்பட்டவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியணும். இப்போ உங்களுக்கு எதனா தெரியுமா? இதயம் எப்படி இயங்குதுன்னு தெரியுமா? டாக்டருக்கே தெரியாது. சும்மா ஏதோ சவுண்டு கொடுக்குது, சுருங்கி விரியுது, இவ்வளோதான் தெரியும். ரத்தம் போது வருது. இதயத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. உங்களுடைய உள்ளுறுப்புகளை பற்றி எதுவுமே யாருக்குமே தெரியாது. டாக்டருக்கும் தெரியாது. அவங்க அது எப்படி இயங்குதுன்றத பற்றி தான் மட்டும், அது இயக்கத்தை பற்றி தான் படிச்சிருப்பாங்களே தவிர அதோட உண்மை அந்த ஆற்றல் எங்கேருந்து வருது அதுக்கு அப்படின்லாம் தெரியாது. எதுவுமே தெரியாது யாருக்கும். எதுவுமே தெரியாமல் இருக்கிறது நல்லது. அதனால் உங்களுக்கு எதுவுமே தெரிலன்னா நல்லது தான். இதெல்லாம் கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்குங்க. ஏற்றுக்குன்னா முதல்ல கஷ்டப்பட்டு ஏற்றுக்குங்க. கஷ்டப்பட்டு ஒத்துக்குங்க அவங்கள. அப்போ தான் நீங்கள் உங்களை ஒத்துக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கான வெளிச்சம் கொஞ்சமாச்சும் தெரியும். அது வரைக்கும் மற்றவங்களோட இருட்டிலேயே உங்களோட வெளிச்சம் மறைஞ்சிரும். மற்றவங்கள பற்றியான குறைகள்லேயே உங்களுடைய வெளிச்சமும் உங்களுடைய பார்வையும் மறைஞ்சினே இருக்கும். உங்களுடைய கவனம் உங்களுக்குள்ளே வர்றதுக்காக தான் மற்றவங்கள ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது. மற்றவங்க மேலேயே கவனம் வச்சுருந்தீங்கன்னா அவங்கள சரிப்படுத்த முடியாதுன்றது தான் உண்மை. இப்போ ஒரு பூனை இருக்குது. பூனை வந்து மியாவும் தான் கத்துமே தவிர அந்த நாய் மாதிரி உங்களால் கத்த வைக்கவே முடியாது. ஆனால் அதுக்கான போராட்டம் தான் இந்த மனித சமுதாயம் டெய்லி செய்யுது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மேலே அன்பாயிடுங்க, அவ்வளோதான். பூனையை பூனை மாதிரி பாருங்கள், நாயை நாய் மாதிரி பாருங்கள், பூவை பூ மாதிரி பாருங்கள். அதனால் மனிதர்களும் அவங்கவுங்களுக்கு என்ன அனுபவங்கள் கிடைச்சிருக்கோ, அவங்க டிஎன்ஏல என்ன எழுதப்பட்டிருக்கோ, அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து எந்த அறிவு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கோ, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள தடவி கொடுத்து முத்தம் கொடுத்து அன்பாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அவங்கள ஒத்துக்குன்னா அவங்க உங்களுக்காக மாறுவாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அன்போட மிராக்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க. எதிர்ப்பு வேலைக்காகாது. நீங்கள் ஒத்துக்குனீங்கன்னா அவங்கள, உங்களுக்காக அவங்க மாறிடுவாங்க. அவங்க டிஎன்ஏவே மாற்றி அமைக்கப்படும். இப்போ உங்களுக்கே தெரியாமல் நிறைய செயல்களை நீங்கள் இன்பில்டாக நீங்கள் செய்துகிட்டே இருக்கீங்கல்ல. இப்போ உங்களுக்கு இன்பில்டாக சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் மாற்றவே முடியாது. மாற்றணுன்னா நீங்கள் அவங்கள ஒத்துக்கினீங்கன்னா அவங்க உங்களுக்காக மாறுவாங்க.
மாற்றம் என்பது மாற்றுவதில்ல, ஃபோர்ஸ் பண்ணி மாற்றுவதில்ல. ஏற்றுக்கொள்ளப்படுவதால் மாறுவார்கள், மாற்றப்படுவது. அதுவாவே நிகழுது மாற்றம். இங்க இப்ப இந்த பிரபஞ்சத்தில நிகழ்கின்ற மாற்றங்கள் எல்லாம் அதுவா தான் நிகழுமே தவிர யாரோ மாத்தல அத. புரியுதுங்களா? வெயில் மாறும், பனி மாறும், காற்று மாறும், மழை மாறும். அதுவா மாறிக்கும். நீங்க அத ஒத்துக்குனா போதும். மழை வருதுன்னு நீங்க ஒத்துக்கலனாலும் பேஞ்சுட்டே தான் இருக்கும். அதனால எல்லா மனிதர்களும் புரிஞ்சுங்க முதல்ல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க யாரையோ ஒருத்தர குறை சொல்றீங்களே, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. நீங்க நியாயமானவங்கள நெனச்சுக்காதீங்க. முதல் குற்றவாளி நம்ப தான். நம்ம யாரையும் குற்றம் சொல்றதுக்கான தகுதியான மனிதர்கள் அல்ல. சரின்னு சொல்லுங்க எல்லார்கிட்டயும். சரி, அவ்வளோதான். குற்றங்களை நீங்கள் முதலில் ஒற்றுக்கொள்ளுங்கள். இங்க யாரும் நல்லவங்க கிடையாது இறைவனை தவிர. நல்லவங்கன்றவங்க யாருன்னா, அவங்க இருப்பில் நிலை பெற்றவங்கள், விரும்பியதை உழைப்பில்லாமல் பெறுபவர்கள் தான் நல்லவங்க. அவங்க அறிவையும் முயற்சியும் பயன்படுத்தாம சதா காலமும் தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீக தைரியத்தை கொண்டு வாழ்பவர்கள். ஆன்மீக தைரியம்னா ஒண்ணும் கிடையாது. மொத்தமா கடவுளை நம்புறது, மனிதர்களை நம்புவது இல்லை. எந்த பொருளுக்காகவும் இவங்க காசு தருவாங்க, இவங்க நம்ம கிளாஸ் எடுத்தா இவங்க காசு போடுவாங்க, அதை போடுவாங்க, இதை போடுவாங்க, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து தருவாங்க. அதுக்கானது இல்லை இந்த வாழ்க்கை. எந்நேரமும் இறைவனை நோக்கி, இறைவனையே சிந்தித்து, இறைவன்தான் எனக்கான எல்லாவற்றையும் அருள்பவன் அப்படின்னு நம்பி அவனையே ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறவங்க தான் நல்லவங்க. மனிதர்களை ஞாபகம் வச்சுன்னு அவங்க குறைய ஞாபகம் வச்சுன்னு நீ தப்பு பண்ணிட்ட, ரைட்டு பண்ணிட்டேன்னு வாயை பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லவங்க கிடையாது. வெறும் இறை நினைப்பு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க நல்லவங்க. எல்லா பொருட்களும் இறைவனிடத்திலிருந்து என்கிட்ட வருதுன்னு நினைக்கிறவங்க தான் நல்லவங்க. எல்லாமே இறைவனுடையது அப்படின்னு எல்லாத்தையும் சமமாக எல்லாருக்கும் கொடுக்குறவங்க நல்லவங்க. நம்மளால் இதில் எதனா ஒன்று செய்யறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இன்றைய நற்செய்தி இதுதான். இதெல்லாம் கொஞ்சம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சில குற்ற உணர்வு ஏற்படுத்தியிருக்கலாம். பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய மன ஒழுகுதலையும் மன கசிதலையும் சதா காலமும் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒழுக்கம். மரணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் இந்த உலகத்தில் உங்கள் உடைமைகளுக்கு நடக்குமோ அதை இப்பொழுதே செய்து விடுங்கள். மரணம் கொண்டாட்டமாக மாறும். உங்கள் கடவுளும் சிரிப்பார். அழுதுன்னு இருக்கிற கடவுளும் சிரிப்பார். அதனால் இது கொஞ்சம் லேசாக புரிஞ்சு அனலைஸ் பண்ணிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நானும் தான் செய்யணும். நான் இதெல்லாம் சொல்கிறதுனால எனக்கு பெரிய அறிவு இருக்குன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் சாதாரண தொடப்பக்கட்டையை போல் இருக்கிறவன், அவ்வளோதான். சாதாரண தொடப்பக்கட்டை தான். அதனால் நீங்கள் எல்லாருமும் தொடப்பக்கட்டை தான். நீங்களும் இந்த உயர்ந்தவன் அப்படின்றதே கடவுளை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. தொடப்பக்கட்டையை வச்சு பெருக்கலாம், சுத்தம் செய்யலாம். புரியுதுங்களா? அதனால் அதுக்கு எந்த உயர்ந்த இதுவும் கிடையாது. அந்த மாதிரி தான் நம்பலும். அதனால் உங்களை எந்த விதத்துலையும் பெருமைப்படுத்திக்காதீங்க. கடவுளை தான் பெருமைப்படுத்துறதுக்கு தகுதியானவர். கடவுள் தான் நல்லவர். எல்லாமே அவர் தான். ஏதோ ஒன்று இங்கே இருக்குதுல்ல, அது நீங்கள் எந்த கடவுள் பேர் வேணாலும் வச்சுங்க. கடவுள் பேரே கூப்பிடனாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் பரவாயில்ல. ஏதோ ஒன்று உங்களுக்கு மூச்சு காற்று தருது இல்லை, அது ஏதோ ஒன்று மழையை பெய்விக்குதுல்ல, அது அந்த மாதிரி நினச்சிங்க. அதனால் நல்லது. நாளைக்கு வாங்க. இறைவனர்களால் எல்லா நன்மையும் நடக்கட்டும். இறைவன் போதுமானவன்.